ஹரி கூறியதெல்லாம் கேட்டு அழுது கொண்டிருந்தாள் சிந்த். அப்போது கதவை திறந்து உள்ளே வந்த ஒரு உருவம். யார் என்று பார்த்தவள் ஷாக் ஆனாள். பாத் என்று கூறினாள். அவள் அருகே ஓடி வந்த பாத், சிந்த், ஆர் யூ ஓகே என்று கேட்டான். இல்ல பாத், எங்க அப்பா ராஜ் கூட எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல என்று அழுது கொண்டே கூறினாள். ஒண்ணு இல்ல, அப்படி ஒண்ணும் நடக்காது, நீ என் கூட வா என்று கூறியவன் அவளை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்தான். வீட்டு ஹாலில் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவராக இருவரும் சென்று நின்றனர். சிந்த் அருகே வந்த வருண், இதோ பாருமா, திடீர்னு இதெல்லாம் பார்த்தனாலதான் 2 பேரும் அப்படி கோபமானோம். ஆனா பாத் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விரும்புறீங்கன்னு என்று கூறினார். அதனை கேட்டவள் ஒருவித சந்தேகத்துடன் பாத்தை பார்த்தாள். அவர்களின் அருகே வந்த ஹரி, நீங்க இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களை வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. விருப்பம் இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு நீ ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இவ்வளோ வருஷம் எங்களை விட பாத் தான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டான். இனிமே உன்னை நல்லா பாத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு என்று கூறினார். அதனை கேட்டவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனால் ராஜுக்கு கோபத்தில் காது, தலை, மூக்கு எல்லா இடத்திலும் இருந்து புகைதான் வந்தது. நீ எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா அது முடியல. பட் நீ எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று கூறினார் ராஜின் அம்மா. சிந்துவிற்கு சந்தோஷத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு சிரிப்புடனே பாத்தி பார்த்து கொண்டிருந்தாள். சீக்கிரமாவே உங்க 2 பேருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் என்று கூறினார் ஹரி. சீக்கிரமா என்ன, அடுத்த மாசமே நல்ல நாள் தான், சோ அடுத்த மாசமே நம்ம வச்சிடலாம் என்று கூறினார் வருண். அதனை கேட்ட ராஜ் வந்த கோபத்தில் அங்குள்ள அனைவரையும் எரிக்கும் பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். இல்லப்பா, இப்ப எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் என்று கூறினான் பாத். அதனை கேட்ட அனைவரும் அவனை ஷாக்காக பார்த்தனர். ஆமாப்பா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே அப்ராட் போகட்டும், அதுக்குள்ள நானும் ஒரு நிலைக்கு வந்துருவேன். எங்க மேரேஜ் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு சிந்தோட ட்ரீம் தான் முக்கியம் என்று கூறினான். பாத் இவ்வாறு கூறவும் அவன் அருகே வந்த ஹரி அவன் தோளில் கை வைத்து, என் பொண்ணு சரியான பையனை செலக்ட் பண்ணிருக்கான் என்று ஒரு பெருமையுடன் கூறினார். அதனை கேட்டு அழகாக சிரித்தவன் சிந்தை பார்த்து, நானும் தான் என்று கூறினான். இப்போ உனக்கு ஹாப்பி தானே என்று சிந்திடம் கேட்டார் ஹரி. சந்தோஷத்தில் ஹரியை கட்டி அணைத்தவர். அவளது பதிலை அந்த அணைப்பில் காட்டினாள் சிந்து. இவ்வாறு அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் ராஜ் மட்டும் கோபத்தின் மகனாக நின்று கொண்டிருந்தான். எனக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, உன்னை எப்படி என் பக்கம் இழுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று ஒரு வில்லத்தனமாக கூறினான் ராஜ். மறுநாள் அவளது அறையில் இருந்து வெளியே வந்தாள் சிந்த். அவள் முன்னே வந்த ராஜ் அவனை பார்த்தவள், இவன் ஒருத்தன் என்பது போல் ரியாக்ஷன் வைத்தவள் அவனை கடந்து செல்ல முயன்றாள். ஜெயிச்சிட்டவனு என்னமோ என்று கேட்டான் ராஜ். அதனை கேட்டு சிரித்தவள், உன் கூட போட்டி போட்டாதானே நான் ஜெயிக்கிறதுக்கு என்று கூறினாள். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கூறினான் ராஜ். அதனை கேட்டு நக்கலாக சிரித்தவள் அவனை கடைக்க முயற்சித்தாள். அவளது கைக்கு பிடித்தவன், உன்னைய யாருக்கும் கொடுக்க முடியாது என்று கூறியவன் அவளது கையை மிகவும் டைட்டாக பிடித்தான். அவனது கோபத்தை இவ்வாறு வெளிக்காட்டினான் ராஜ். அவளுக்கு வலித்தது. அதனை வெளியே காட்டாமல் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் சிந்த். சிந்த், எங்க இருக்க என்று ஹரியின் குரல் கேட்டது. ஹரியின் குரல் வந்ததும் சிந்தின் கையை விட்டான் ராஜ். அவன் பிடித்திருந்ததில் அவளது கை சிவந்து விட்டது. அங்கே வந்த ஹரி மிகவும் மகிழ்ச்சியாக, சிந்த், உனக்கு வேலை கன்ஃபார்ம், இன்னும் 2 டேஸ்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்போ நாளைக்கு சிந்த் கிளம்பணுமா என்று ஒரு குரல் வந்தது. யார் என்று எல்லோரும் திரும்பி பார்த்தனர். அங்கு பாத் மிஞ்சு கொண்டிருந்தான். ஆமா, நாளைக்கு சிந்த் கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் என்று கூறினார் ஹரி.
அதனை கேட்டவளுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சி என்றாலும் மறுபுறம் கவலை. எனவே அதே கவலையுடன் பாத்தை பார்த்தாள் சிந்த். இதனை எல்லாம் கேட்ட ராஜ் எதையோ யோசித்தவன் வில்லத்தனமாக சிரித்தான். சிந்தரையில், ஐயோ கடவுளே, இந்த உலகத்திலே ஹாப்பி அண்ட் சேட் ஒரே நேரத்துல வரக்கூடிய ஆளுனா அது நானாதான் இருப்பேன் என்று உட்கார்ந்தபடி புலம்பிக் கொண்டிருந்தாள் சிந்த். அதனை கேட்டு அவள் அருகே சிரித்தபடி பாத் அவளுக்கு தேவையான பொருட்களை பேக் செய்து கொண்டிருந்தான். 2 ட்ரெஸ்ஸை கையில் எடுத்தவன், சிந்த், இந்த 2ல எதை நாளைக்கு நீ போடுற என்று கேட்டவன். இரு லெட் மீ சூஸ் என்று கூறியவன் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் செய்தான். அதனை பார்த்தவள் அவனது முகத்தை பார்த்து, பாத், உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கா இல்லையா என்று ஒரு சந்தேகத்துடனும் கவலையுடனும் கேட்டான். அவள் இவ்வாறு கவலையாக கூறியதை கேட்டவன் அவள் அருகே உட்கார்ந்தான். அவளது கையை பிடித்து, நீ அங்க போனத நினைச்சு இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஆகுற பர்சனும் நான் தான், ஃபர்ஸ்ட் கவலைப்படுற பர்சனும் நான் தான். பட் அண்டர்ஸ்டாண்ட், நீ அங்க ஜஸ்ட் 5 இயர்ஸ் தான் இருக்க போற, அதுக்கப்புறம் என்கிட்டே வந்துருவ என்று அவன் கூறிக்கொண்டிருக்க அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் சிந்த். அவளை அணைத்தவன், ஒன்ஸ் நீ என்கிட்ட வந்ததும் உன்னைய யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறினான். ஒன்றும் கூறாமல் அவன் கூறுவதையே அனைத்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் சிங். உனக்கு எப்பெல்லாம் என்ன மிஸ் பண்ற மாதிரி தோணுதோ அப்பெல்லாம் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, அதுதான் நம்ம மேரேஜ். நீ இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம மேரேஜா தான் இருக்கும் என்று கூறினான். அதனை கேட்டு சிரித்தவள் ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்டு சரி என்று தலையசைத்தாள். அப்போது என்று ஒரு சத்தம் கேட்டது. யார் என்று இருவரும் பார்த்தனர். அங்கு ஹரி மற்றும் வருண் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்தவர்கள் விறுவிறு என்று எழுந்து நின்றனர். ஹரி மற்றும் வருண் அவர்களுக்கு முன்னே வந்து நின்றனர். அவர்களுக்கு அருகே வந்தவர்கள் அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். அதனை பார்த்த சிம் மற்றும் பாத் இருவரும் ஒரு பயத்துடனே நின்றனர். அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று சிரித்தனர். அதனை பார்த்து ஒன்றும் புரியாமல் சிம் மற்றும் பாத் இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். என்ன பயந்துட்டீங்களா? எப்படியோ 2 பேருக்கு தான் 2 பேருன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் என்ன பயம் என்று கேட்டார் ஹரி. அதனை கேட்டு போன உயிர் வந்தது இருவருக்கும். டே பாத், அப்பப்போ நீ என் பையனை ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினார் வருண். அதனை கேட்டு இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். ஆமா சிந்த், நாங்க ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே என்று கேட்டார் ஹரி. அதனை கேட்டு முகம் சிவந்தவள், அம்மா அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் என்று கூறியவள் அங்கிருந்து ஓடி சென்றாள். அடி பாவி, என்னை இப்படி கோத்து விட்டுட்டு ஓடிறியே என்றவாறு பார்த்து கொண்டிருந்தான் பாத். அவனை வைத்து கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் ஹரி மற்றும் வருண். இவற்றை அனைத்தையும் பார்த்த ராஜுக்கு வயிறு எரிந்தது. அந்த கோபத்திலே நின்று கொண்டிருந்தான் ராஜ்.